உள்ளே நுழைஞ்ச உடனே மான் தெரியுது. நுழைஞ்ச உடனே இருக்குது மான், தெரியுங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரகாஷ் கண்டென்ட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வண்டலூர் ஜூவில் இருக்கோங்க. தமிழ்நாளையும் டைட்டிலையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, சரி இங்கேயே ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். காலையிலேயே மணி இப்போ வந்து ஒரு 11 இருக்கும். 10 மணிக்கு திறப்பாங்க. 10 மணிலேருந்து 5 மணியோ இல்லை 6 மணியோ அதான் க்ளோசிங் டைமு. அதுக்குள்ளே இங்கே அப்படியே சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 200 ரூபா. நான் முந்தி வந்தபோது 80 ரூபாயோ 100 ரூபாயோ இருந்தது. இப்போ ரேட் ஏற்றிட்டாங்க போல். 200 ரூபா ஒரு ஆளுக்கு. வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். வந்த உடனே அப்படியே பின்னாடி பாருங்கள், இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கு, குழந்தைங்க அந்த விளாட்றதுக்கு இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. அதாங்க என்ட்ரன்ஸு. அங்கேருந்து இப்படியே வந்துட்டேன். இப்படியே வந்து இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். என் கூட்டத்தில் பேச வர மாட்டேங்குதுங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா பேச வர மாட்டேங்குது, தான் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து ஏதோ குளம் மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா டெக்கரேட்டுக்கு வச்சுருக்காங்க போல். இது ரொம்ப தூரம் இருக்குங்க இந்த ஜூ. உங்களால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பக்கத்தில் சைக்கிள் வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதோ அவங்க ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இது எத்தனை கிலோமீட்டரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கரெக்டாக, ஆனால் ரொம்ப தூரம் இருக்குங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன். ரொம்ப தூரம் இருக்கும். இது என்ன குரங்கா? ஆமாங்க, என்ன குரங்குன்னு தெரியல. அங்கே போர்டு இருக்கும், போய் பார்ப்போம். நீலகிரி கருங்கோங்க அது பாருங்க. அங்கே பாருங்களேன், அது என்ன பண்ணுது பாருங்க, ஜாலியாக அடிக்கிட்டு இருக்கு. இங்கே கும்பலாக உட்காந்துட்ருக்குங்க. இதே பார்த்துட்டு இருந்தால் டைம் பார்த்தது இன்னும் எவ்வளோ இருக்குது பார்க்க வேண்டியது. அப்படியே போய் பார்ப்போம், ஏன்னா இங்கேயே டைம் ஆக்கிடக்கூடாது. நான் வந்து சைக்கிள் எடுக்கலைங்க. சைக்கிள் எடுத்தால் சரியாக வீடியோ எடுக்க முடியாது. அதனால் சரி நடந்தே போய் கவர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தூரம் இது, திருப்பி வர்றதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம். சரி நடந்தே போய் கவர் பண்ணலாமே, அப்போ தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்காமல் நடந்தே போய் எல்லா வீடியோவும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். இது இப்படியே வந்தீங்கன்னா 2 வழி பிரியும். இது வந்து இப்படி போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த வழியாக வெளியே வர்றது. இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குரங்கு, மான், முயல் அந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. இன்னும் உள்ளே போக 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 பெரிய விலங்காக இருக்கும். அதை அப்படியே பார்ப்போம். சிம்பான்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியும். அது பாருங்க, சிம்பான்சின்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு கரெக்டாக தெரியல. இங்கே போர்டும் இல்லை. அங்கிட்டு போனோம் போர்டுக்கு. இங்கே வந்து இந்த போர்டு தான் இருக்குது. விலங்குகளை துன்புறுத்தாதீர்கள், விலங்குக்கு உணவு அளிக்காதீர்கள். அது எங்கே நம்ம பையில கேட்குறாங்க. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த வந்து மரத்தில் பேர் எழுதி வைக்கிறது, கல்லில் செதுக்கி வைக்கிறது, அதை தான் நம்ம ஆளுங்கள்லாம் முக்கியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இங்கே பாருங்கள் சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்கணும். பாருங்களேன், ஒரு மயில் வெளியே வந்து நிற்கிது, தொகை விரிச்சு. பா, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து கூண்டு இது எப்படி வெளியே வந்ததுன்னு தெரில. அங்கே வரேன், இன்னொன்று தொகை வச்சு நிற்குது, அழகாக இருக்குது. அடுத்து வெள்ளை மயில். அது எப்படி வெளியே வந்தது? இங்கே இருக்கவங்க யாரும் கண்டுக்கலையா? அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, அங்கே ஒன்று இருக்குங்க வெளியே. எப்படி வெளியே இருக்குது தெரியலையே. இது பாருங்கள், இது பாருங்கள், வெள்ளை மயில். ஒய், வெள்ளை மயில் தானே இது? ஆமாம், தோகை இருக்குது, அங்கே இருக்குது. இது இப்படி டக்குன்னு பார்க்கும், தோகை இல்லாத பார்க்கவும் வாத்து மாதிரி இருந்ததா? ஆனால் இவ்வளோ பெருசு வாத்து இருக்காது. இதை பாருங்கள், அழகாக இருக்குங்க, சூப்பருங்க. அங்கே 2 ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கு.
இது தோகை விரிச்சா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆஹா, செம்ம சீனு மிஸ் பண்ணிட்டேனே. திருப்பி போடுமா? ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ, செம்ம செம்ம செம்ம. போடு போடு. என்ன பண்ணுது, விளையாடுதுங்களா சண்டை போடுதுங்களா? அந்த அக்கா வந்து விரட்டுறாங்க. சரி ஓகே, இதே பார்த்துட்ருக்கேன், டைம் ஆகுது. இன்னும் அடுத்தது நிறைய இருக்குங்க, இங்கே போய் பார்க்கணும். இது வந்து சருகு மானா இங்கே இருக்குது பாருங்க, இங்கே உட்காண்ட்ருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியல, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இல்லை உள்ளே இருக்குமோ? உள்ளே இருந்தால் இருக்கும். இங்கே வெளியே வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அடுத்தது இதுவும் சருகு மண் தான் போட்டிருக்கு. ஓ, இது ரெண்டும் ஒரே ஒன்று தாங்க. அந்த இது வேறு, இது வேறு. அதாவது உள்ளே ரெண்டும் ஒன்றா இருக்குது. இங்கே இதை மட்டும் பிரிச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்கே எதுவும் இல்லை போல், ஒருவேளை இங்கே உள்ளே இருக்குமோ? சரி ஓகே. அடுத்து இது ஃபுல்லாகவே சருகுமானு தானேங்க. சரி ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இதை பாருங்களேன், மலபார் கருப்பு வெள்ளை இருவஞ்சி, செம்மையாக இருக்குது. ரெண்டு மூக்கா, ரெண்டு மூக்கு உங்களுக்கு தெரியுதா? வா, செம்ம. இது வந்து பட்டாம்பூச்சி இருக்க இடம். அங்கே பாருங்கள், கேட்லேயே உங்களுக்கு தெரியும், வண்ணத்து பூச்சி பூங்கா. செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தாலே இது நான் இப்போ வந்திருக்கிறது வியாழக்கிழமை, கூட்டம் அவ்வளோ இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அதுவும் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வரோமா, அதுவே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள். இது வந்து வண்ணத்து பூச்சி பூங்கா. இங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். இதோ தெரியுதுங்களா, பறக்குது. இதோ இங்கே செடியில் 2 உட்காண்ட்ருக்கு. ஃபுல்லாக இங்கே பட்டர்ஃப்ளை தான், வண்ணத்து பூச்சி வகை வகையாக இருக்கும் இங்கே, கலர் கலராக. அது பாருங்கள், அங்கே ஒரு ஆரஞ்சு கலரு, இளஞ்சிவப்பு தமிழில் சொல்லணும். ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பூவு, செம்மையாக இருக்குங்க அந்த இடம். அது நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஒரு மாதிரி, அது மற்றவங்களுக்கு எப்படியோ என்னன்னு தெரியல. தனியாக வந்தீங்கன்னா அதோட ஃபீலே வேறு, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நம்ம ஒரு மாதிரி தனியாக இருக்கும் போது என்ஜாய் பண்ணுறோம். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், மற்றவங்க யாருக்கு எப்படின்னு தெரியல. சரி, இது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே போயிட்டு மீதியை பார்ப்போம். ஓ, இதுதான் மெயின் பூங்காவா? ஓஹோ, ரைட் ரைட் ரைட். இது ஏதோ நுழைவு. ஓகே, இப்படி தான் போகணும் போல். போ, சாமா. நான் மட்டும் தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. யாராவது இங்கே பக்கத்தில் இருந்தால், இது எங்கோ செமையாக இருக்கானா தனியாக இருக்கிறது. ஏதோ திடீர்னு இங்கே வந்துட்டு ஏதாவது ஏதோ ஜூவில் வேறு இருக்குமா, திடீர்னு ஏதாவது பாம்பு ஏதாவது வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க இங்கே, சரியான ஸ்மெல்லு. அந்த பூவுக்கும் அப்படியே இந்த காற்றுக்கும் செம்மையாக இருக்குது. இந்த பூலாம் ஒரு ஸ்மெல்லு உருவாக்குது போல், எல்லா பூவும் சேர்ந்து ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் வெளியே போனோம் போல். வெளியே எக்ஸிட் இப்படி போகலாம், இப்படி போகலாமா, அப்படி போகலாமா? இது இல்லை, இது பூட்டி இருக்குது, இப்படி தான் போகணும். ஓகே, சூப்பர். அடுத்ததை பார்ப்போம். பில்டிங் ஒர்க் நடக்குது போல். இந்த சத்தத்தை, அமைதியாக ஒரு சத்தம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. சரி, நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தம் டம்மு டம்மு டம்முன்னு அது ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. இந்த இடத்தையாவது சும்மா விடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது, நம்மளாம் போய் அதை ஒன்றும் கேட்க முடியாது. இது பாருங்கள், கருப்பு கழுத்து மயிலாம். கழுத்து கருப்பாக இருக்கும் போல், அதனால் கருப்பு கழுத்து மயிலாம். அடுத்து அப்படியே பக்கத்தில் போங்க. அப்போ இங்கே பாருங்கள், அந்த மயில் இங்கே வந்துட்டு
இது எப்படி வெளியே சுற்றுதுன்னு தான் தெரியல. யாராவது பார்த்தாங்களா, இல்லை இது செல்லப்புறணியாக இங்கே அப்படியே வெளியே விட்ருவாங்களா, எங்கேயும் போவாதா, ஒன்றும் புரியல. இங்கே கீழே ஒன்று படுத்துருக்கு, இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அப்பா செம்மையாக இருக்குது. அங்கே ஒன்று நிற்கிதா, இது பாருங்கள். அங்கே வந்து கேட்டுக்கு வெளியே அங்கே ஒன்று நிற்கிது, இங்கே ஒன்று நிற்கிது. அடுத்து கிளின்னு நினைக்கிறேன். ஆஹா சூப்பர். கிங்ஃபிஷரா? கிங்ஃபிஷர் மாதிரி தான் இருக்குது. பஞ்சவர்ண கிளி. ஆமாம், செம்ம 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 பஞ்சவர்ண கிளி நல்லா இருக்கு. இது ஒரு கலரில் இருக்குது. பஞ்சவர்ண கிளி எல்லாமே கலந்துக்குது அதில். ஆமாம், மல்டி கலர் தான். ரெயின்போ எல்லோ ரெட் இல்லை, பெரிய இருக்குதா, ஒயிட் எல்லாம் இருக்குதா. மான் பாருங்களேன். ஒன்றும் பண்ணாது. ஓகே, பறவையே பார்த்துட்டு இருந்தா லேட் ஆகிடும். வான்கோழியா? ரியா. ரியானா என்ன? ரியான்னு இருக்குது. என்ன ரியானா என்ன? வான்கோழி தான் நமக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே. இங்கே இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டார்டிங் ஃபுல்லாக மான், இந்த கொக்கு, பறவை, பட்டாம்பூச்சி இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இன்னும் உள்ளே போக போக தான் நல்லா பெரிய விலங்காக தான் பார்க்க முடியும். நம்ம இங்கேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு. சரி, அதனால் இனிமேல் போய் பார்க்கணும். அங்கே இனிமேல் தான் உள்ளே போய் பார்ப்போம். சாப்பாடு போடுறாங்க போல். ஆமாங்க, கொக்குக்கு சாப்பாடு போடுறாங்க, பார்த்துட்டு போவோம். அங்கே சாப்பாடு இங்கே வந்துடுச்சு. இது பாருங்க, சாப்பாடு வந்துட்டோடனே பறக்குது. இதை பாருங்க, வந்து நிற்கிது முன்னாடி. ஆமாம், சாப்பாடு இப்போ போட மாட்டாங்க போல், மூடி வச்சுட்டாங்க சாப்பாடை. பாருங்க, அங்கே மூடி வச்சுருக்காங்க. அங்கே மூடி வச்சுருக்காங்க பாருங்க. அப்புறமா தான் போடுவாங்க போல். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் போல். இப்போ அது பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, டைம் ஆகிடும். அதனால் அப்படியே போக வேண்டியதுதான். அதாங்க ஈமு வான்கோழியா, ஈமு கோழி. ஈமு பாருங்க எப்படி லைனாக நிற்கிது பாருங்களேன். சாம பா, இதுங்களாம் அப்படி எகிரிச்சுன்னா இதுலேருந்து தப்பிக்க முடியுமா? நான் எகிராதுன்னு நினைக்கிறேன். அதுங்களுக்கெல்லாம் இங்கே இருந்து பழகிருக்குங்க. அதனால் இங்கேயே ஜாலியாக இருந்திருக்கும் போல். சின்ன வயசுலேருந்தே இங்கேயே வளர்ந்துருக்கோம். அதனால் இங்கேருந்து போக மனசு இருக்காது. சொல்ல முடியல, நான் மட்டும் ஏதோ வளர்கிட்டு இருக்கேன். ஈமு கோழி செம செம செம. ஓகே ஓகே, போவோம். அடுத்தது நான் ஃபுல்லாக இந்த சைடே கவர் பண்ணிட்டு வரேன். இன்னும் இந்த சைடும் இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குதுன்னா மான் தான் இருக்குது. மான் இப்போதைக்கு நம்ம அங்கே தான் என்ட்ரன்ஸே பார்த்துட்டோம். இந்த சைடு தான் நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டே வரோம். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். ஏங்க பாகுபலி மாடு நிற்கிதுங்க. இதை வருங்க, ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? கிட்ட போய் காட்டும்.
இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இருங்க அதெல்லாம் கிட்ட போய் காட்டுறேன். இந்த மாட்டோட பேர் மறந்து இந்த படம் எப்போ வந்ததோ பாகுபலி மாடு காட்டு மாடை பார்த்தா கூட பாகுபலி மாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பழக்கமாயிட்டு. ஒரு படம் வந்து எந்த அளவு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு பாருங்கள். வந்துட்டோம் கிட்ட. இது என்ன மாடு? இந்திய காட்டு மாடு தாங்க, காட்டு மாடுங்க அது. அப்பா ஜெய்ஜாண்டிக்காக இருங்க, செம பெருசு. கேமராவில் உங்களுக்கு சின்னதாக தெரியுதும், நேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஹைட் இருக்குங்க. அது செம பெருசு. அது கண்ணுக்குட்டியே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கும் பாருங்கள். அது கண்ணுக்குட்டியாக என் இடுப்பு சைஸ் வந்துடும் போல. அப்போ அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த பிளாக் கலர் கருப்பு கலரில் ஒன்று இருக்குது. அது இன்னும் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். தெரியுங்களா, ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க, நிற்க முடியல. இங்கே பாருங்க, இது என்ன மானா? கடமானுங்க. ஆமாங்க, செம்ம பெருசு பாருங்க. எவ்வளோ கும்பலாக நிற்கிது பாருங்க, பெருசு, நல்ல பெருசு. இங்கே அவனை தனியாக நிற்க. இதான் ராஜா போலையே, தனி வழிங்கிற மாதிரி தனியாக நிற்கிது. மற்றதெல்லாம் கூட்டமாக இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்து சிங்கம். எங்கே இருக்கா? அங்கே படுத்துருக்கு. ஐயோ, படுத்துருக்குங்க. அந்த பழைய கீழே எங்க அப்புறம் கீழே வர மாட்டேங்க. சத்தமே போட மாட்டேங்குது. இந்த சிங்கம் பையன் நம்ம வரோன்னு தெரிஞ்சிருந்தோம், சும்மா படுத்து கிடக்கிறான். ஆனால் சிங்கம் சரியான சோம்பேறிங்கிறது சரியாக தான் இருக்குது. அப்படியே படுத்துருக்குங்க. இந்த புலியாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது, இது பயங்கர மாட்டோம், அப்படியே படுத்தே கிடக்கு. இங்கே உள்ளேயே கடை இருக்குங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. போயிட்டு ஏதாவது தண்ணி ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். மக்களே, நடந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். அந்த கடையில் வந்து ஒரு வெஜ்ஜு ரோலும் ஒரு தண்ணி பட்டிலும் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 40 ரூபா, இது 20 ரூபா. சிங்கத்தை எப்படியாவது காட்டிடணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நானும் ஒரு 20 நிமிஷம் கிட்டே வெயிட் பண்ணியிருந்தேங்க. அது அந்த உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை சுத்தமாக, அப்படியே உட்காந்தே கிடக்கு. இப்போ வந்து பசிக்குது, அப்படியே வெஜ் ரோல் அப்படியே சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ஒர்த்து. 40 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நான் வந்து உள்ளே எதுவும் நல்லா இருக்காது, ரொம்ப பசிது, தண்ணி தர வர எடுத்தது, எதுவும் நல்லா இருக்காது, சும்மா ஒரே ஒரு வெஜ் ரோல் மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். பார்த்தா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு. இன்னொன்று கூட வாங்கிக்கலாம் போல். சரி, இப்போதைக்கு இது போதும், வீட்டுக்கு போய் அப்புறம் மீதி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து சருகுமானா. பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். அங்கே வந்து நமக்கு தூரமாக இருந்தது, இங்கே பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது.
ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இந்திய மலை அணில். ஓ, அப்படியெல்லாம் ஒன்று இருக்கா? இங்கே இருக்கு. ஏங்க ஒன்றையும் காணும். அது வருங்க. என்னது இது இவ்வளோ பெருசா? இது வாழை பாருங்க. இதை பாருங்க. அப்பா எவ்வளோ பெருசு, முயல் சைஸில் இருக்குது. இன்னொன்னா அப்பா இப்போ நான் படுத்துக்கிச்சு. அடப்பாய், செம பெருசாக இருக்க. இதான் மலை அணிலாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து வெள்ளைப்புலி, காட்டுக்கழுதை, வெள்ளைப்புலி. இந்த சைடு போகணும். ஓகே, இங்கிட்டு இருக்கு ஓநாய், சிறுத்தை, வெள்ளைப்புலி. இந்த சைடு போகணும் போல். ஓகே, ரொம்ப தூரம் இருக்குங்க. சைக்கிள் எடுத்துருக்கலாம், ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அதனாலேயே நடந்தே போகிறேன். கடைசியாக எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தா தெரியும், அப்போ சொல்கிறேன். இங்கிட்டிருந்து ஃபேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சாமா பெருசுங்க எல்லாமே. ஃபேஸ் திருப்புது. கையில் மட்டும் கிடைச்சான் காலி. இந்த புலி கூட அவ்வளோ இல்லைங்க. அந்த பெங்கால் டைகர் பார்த்தோம்ல, அதுக்கு தாங்க செம்ம பாதுகாப்பு. இதுனா கூட கிட்டே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சர் போகாது. அதனால தான் அவ்வளோ செக்யூரிட்டி போட்டு அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்க. இதுனா பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்தளவு ரிஸ்க் இல்லை போல். எப்படியா இருந்தாலும் மிருகம்தான். கையில் கிடச்சா கைமா தான். இங்கிட்ட வந்து கரடி இருக்கான். வெள்ளை புலி நம்ம பார்த்தாச்சு, கரடி இருக்குது. இந்த சைடு வந்து சிறுத்தை இருக்குது போல். சிறுத்தையும் பறவைகளும். போய் ஃபஸ்ட்டு கரடியை பார்த்துட்டு வந்துடுவோம். வந்து அங்கங்கே மேப் வச்சுருக்காங்க. இந்த ஜூ ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, அந்தந்த விலங்குக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஜூ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்தந்த விலங்குக்கு ஏற்ற மாதிரி, வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஜூ. கரடி போயிட்டுருக்கு. அப்பா, செம. இது வந்து ஆக்டிவாக இருக்குது. இது பார்த்தா அந்த வடிவேல் காமெடி தான் நான் போகிறது. ஒன்று தான் இருக்கும். செம. இது வந்து இதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப சோம்பேறி. ஓகே, ரெஸ்ட் எடுக்க போகுது போல். மக்களே, நான் இங்கே வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு கருஞ்சிருத்தை ஒன்று நடந்தது கூண்டில். அது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. அது நான் பார்த்த உடனே அப்படியே வந்து சீரிச்சு மேலே. நடுவில் கூண்டெலாம் இருந்தது. இந்த சிங்கம் புலிங்கில் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் அதுக்கு இல்லை. கூண்டில் தான் அடிச்சு வச்சுருந்தாங்க, பக்கத்துலேயே பார்க்கலாம். அது மெயினாக நான் பார்க்குறதுக்கு தான் வந்தேன். சரி, இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அது இருக்கா இல்லை வேறு எது இருக்கா இல்லைன்னு தெரில, பார்ப்போங்க. வந்து கழுத புலியாம் அங்கே படுத்துருக்கு. ஓகே, அங்கே படுத்துருக்கு தெரியுதா? எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் போல். இது சாயங்கால நேரத்தில் ஆக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பார்த்துட்டேங்க. இங்கே பாருங்க, இதுங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்குது. அதாவது இந்த சின்ன விலங்குலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த நீர் நாய், இந்த ஓநாய், மான், மயில், இதுங்கெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த பெரிய விலங்குலாம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளை பயமுறுத்துகிற விலங்குலாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் பயங்கர சோம்பேறி. எல்லாம் படுத்தே கிடக்கு. இதுங்கெல்லாம் செம்ம ஆக்டிவ். என்னத்தையும் அங்கே பார்க்குதுங்க, பார்த்துட்டு ஓடுதுங்க. என்ன இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை சாப்பாடு கொடுக்க வருவாங்களோ அப்படின்னு தோணுது.
ஓகே, அடுத்ததை பார்ப்போம். மக்களே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன், முடியல. நடந்து நான் வரும்போது மணி 11. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் நடந்துட்டுனா முடியல. வந்தபோது இருந்த எனர்ஜி இப்போ வந்து இல்லை. சரி என்ன பண்ணுவோம், நடந்தால் தான் நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே கவர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த மாதிரி நிறைய உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. சைக்கிளில் வரவங்களோ இல்லை நடந்து வரவங்களோ இங்கே இந்த மாதிரி மரத்து நிழல்ல உட்கார்றதுக்கு, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வந்தால். இன்னும் சிறுத்தை பேலன்ஸ் இருக்குது. சிறுத்தையை பார்த்துட்டு இன்னும் பாம்பு இருக்குது, இன்னும் உள்ளே நிறைய வளங்களாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். சரி, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே மேலே ஃப்ளைட்டு போகுது. பக்கத்தில் இங்கே வந்து ஆர்மி ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் இங்கே ஃப்ளைட் அடிக்கடி வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். மக்களே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. எனக்கு பின்னாடி தான் அதோ இங்கே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து இந்த கருஞ்சிருத்தை நான் சொன்னேன்ல முன்னாடி, அது அங்கே தான் இருக்குது. எனக்கு அந்த இடம் தெரியல, ஏதோ உரும்பிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சரி, ஏதோ சிக்னல் கொடுக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது மனசுக்குள்ளே. சரி, போய் பார்ப்போம். ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதுங்க. ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன், சுற்றி பார்க்க தானே வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான். ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு ஆகுது. சீக்கிரம் போய் பார்க்கணும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். எச்சரிக்கை இந்த பொறுப்பு போதுங்களா? அப்போ சரியான மிருகம் இது. எச்சரிக்கை, அபாயமான மிருகம். அங்கே பாருங்க, இது கரிஞ்சிருத்த இல்லை, இது நார்மல் சிறுத்தை தான். பார்த்தாலே குழையெல்லாம் நடுங்குதுங்க, எவ்வளோ பக்கத்தில். புலியையும் சிங்கத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ஹைட் கம்மி தான், ஆனால் ஸ்பீடு அதிகம், சரியான ஸ்பீடு. உங்களுக்கு தெரியும், நேரில் பார்த்தாலே ஒரு மாதிரி அள்ளு விட்டுரு. வா, இதுவும் நல்லா ஆக்டிவாக தாங்க இருக்குது. சிறுத்தையும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. அந்த மிருகம் மாதிரி இல்லை. இது பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றி வருது, திருப்பி இங்கே வருது. வா 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 வா. அப்போ ஐயோ, சுற்றுது செம்ம. நான் வந்து இந்த சிறுத்தையை பார்க்கலங்க, கருஞ்சிறுத்தையை பார்த்தேன். இதுவும் ஆனால் பயமுத்துற லெவல் தான் இருக்குது, ஆனால் அது அளவுக்கு இல்லை. ஆனால் அது சரியான பயங்க. போன வாட்டி வரும்போது அப்படியே சீரிச்சு பாருங்க. சிங்கம் புலின்னா தோத்துரும். அது அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு, வேகம். பார்த்து அந்த மாதிரி விஷயத்த நான் என் லைஃப் டைமில் முதல் முறையாக நான் அதை பார்த்தேன். அதனால அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர பயமாக இருந்தது. ஓகே, 2 அக்கா வராங்க, அவங்கள்ட்ட கரிஞ்சிருத்த எங்கே இருக்குன்னு கேட்போம். மக்களே, நமக்கு பெரிய லாஸு, கரிஞ்சிருத்து இல்லையா இப்போது. அந்த அக்கா சொன்னாங்க, இந்த சிறுத்தை மட்டும்தான் இருக்குது, கரிஞ்சிருத்த இல்லையா. நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளோதான் போல். ஏன் இல்லைன்னு தெரியல, ஒரு வேளை அது இறந்துருக்குமோ என்னமோன்னு தெரியல. நான் அதை பார்க்க தான் மெயினாக வந்தேன், அது மட்டும் மிஸ் ஆகுது. மெயினாக நான் வந்ததுக்கு காரணமே அந்த போன எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே சொல்லணும், இந்த வீடியோவில் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கரிஞ்சிருத்த இல்லைன்ட்டாங்க அந்த அக்கா. என்ன பண்ணுறது, மிஸ் ஆகிட்டு. சரி, ஓகே, அடுத்ததை பார்ப்போம். ஏங்க, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு, அது இங்கே ஜூக்குள்ளேயே தான் நடக்குது போலங்க. நான் வெளியே நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் போல். ஏதோ கூண்டு புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜூக்குள்ளேயே தான் நடக்குது போல் வேலை. சரி, ஓகே, இப்போ நான் பரவாயில்ல, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்ததை பார்ப்போம். இங்கே வந்து பாம்புகள், முதலைகள், இது என்னது, கழுகு, வெண்முதுகு கழுகு, அது வேண்டாம் இப்போதைக்கு. நமக்கு பாம்பையும் முதலையும் பார்த்தா போதும், அதை போய் பார்ப்போம்.
வந்து இது ஆமை இருக்க இடமா. ஆமாம் அங்கே இருக்குது, எல்லாம் தண்ணியில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ரெஸ்ட்டில் தாங்க இருக்குது. சில விலங்கு மட்டும் ஆக்டிவாக இருக்குது. அடுத்து இங்கே இருக்குது. ஆகா, இது பாருங்க. சின்னோண்டு ஒன்று சின்னது ஒன்று பெருசு, க்யூட்டாக இருக்குது. நம்மள தான் பார்க்குதோ. ஒன்று உள்ளே போயிடுச்சு, ஓடு உள்ளே போயிடுச்சு, தலை உள்ள போயிடுச்சு, இன்னொன்று உள்ளே போயிட்டு. சரி, ஓகே. நான் தாங்க அந்த போர்டை முதல்ல பார்த்துருக்கணும். அந்த போர்டில் கருஞ்சிறுத்தைன்னு போட்டிருக்கோம், வெறும் சிறுத்தைன்னு மட்டும் போட்டிருந்ததுனால நான் சரி கருஞ்சிறுத்தையும் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ எப்படி, ஆனால் நான் முன்னாடி வரும்போது கருஞ்சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, போர்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆமாம் இவங்க கருஞ்சிறுத்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போனா அந்த போர்டு இருந்திருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறமா தான் புரியுது. கருஞ்சிறுத்தை இருந்ததுன்னா கருஞ்சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, அங்கே வெறும் சிறுத்தைன்னு மட்டும் தான் இருந்தது. சரி, ஓகே, பார்க்க முடியல, துரதிர்ஷ்டம் தான். இங்கே வந்து அங்கங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கெல்லாம் ஒன்றும் காஸ்ட் இல்லை, அதெல்லாம் ஃப்ரீ தான். ஓகே, அடுத்து என்னது, நீர் உடும்பு. ஓகே, அது எங்கே இருக்குன்னு தெரியல, இதுக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே தண்ணி பார்த்துட்டேன் தெரியுதுங்களா? நீர் உடும்பம் மேலே ஏறுது பாருங்க. அப்பா, இப்படி தாங்க இந்த செடிக்குள்ளே போயிட்டுனா, இப்போ நான் பார்த்துட்டேன் ஒரு லக்கில். எனக்கு பின்னாடி வர்றவங்க இந்த செடிக்குள்ளே இருக்குது, அதனால் எங்கே இருக்குது ஒளிஞ்சிருக்குன்ட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம நேரம் அது ஏறி செடிக்குள்ளே போது அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பெருசு, நல்ல பெருசு. இங்கே அவனை தனியாக நிற்க, இதான் ராஜா போலையே, தனி வழிங்கிற மாதிரி தனியாக நிற்கிது. மற்றதெல்லாம் கூட்டமாக இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது. எவ்வளோ பெருசு, முயல் சைஸில் இருக்குது. இன்னொன்னா என்ன படுத்துக்கிச்சு, அடப்பாய். தொட்டியில் படுத்து 3 இருக்கு. தண்ணி மஞ்சள் அனக்கோண்டா எங்கே இருக்கு? பாம்பு வந்து அந்த இதில் மஞ்சள் அனக்கோண்டா பார்த்தோம், 2 3 தான் இருந்தது. இதுக்குள்ளே இருக்கும், இதில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஊர்வன இல்லம். ஓகே, சூப்பர். இது என்ன பாம்பு? கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. தோலை மட்டும் சட்டை கழட்டி போட்டுருக்கு. இதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியலையே. அது ஒருத்தன் இந்த மரத்துக்குள்ளே இருக்குது, பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? கிளியராக தெரியாது, அந்த உள்ளே இருக்குது. இந்த கண்ணாடி வேற கொஞ்சம் இதுவாக இருக்கா. இந்த பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக அந்த மரத்துக்குள்ளே பாருங்கள் தெரியும். எத்தனை இருக்குன்னு தெரியல. உள்ளே படுத்துருக்கு, வராது, வெளியே வராது. அது ரொம்ப நேரம் ஆகும். சரி, ஓகே. இந்த கண்ணாடி அழுக்காக இருக்கிறதுனால ஒன்றும் கரெக்டாக இல்லை. இது என்ன?
விக்டோரா. இது மண்ணுளி பாம்பு. ஓகே ஓகே, மண்ணுளி பாம்புனா அப்போ மண்ணுக்குள்ளே தான் இருக்குமோ? ஐயோ, என்னடா இது? எந்த மண்ணுக்குள்ளே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, நம்ம நேரமாக இப்படி ஆகணும். சரி ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இதுவும் மண்ணுளி பாம்பு தான். இதுவும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் போல். எதுங்க இதை பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கரெக்டாக அந்த ஷேப்லேயே, அந்த பாம்பு ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். எங்கே இருக்க மாதிரி தெரில. இருந்தால் மேபி இங்கே தான் இருக்கணும். மண்ணுக்குள்ளே படுத்துருக்கு போல். சரி வாங்க, அடுத்தது இது என்ன பாம்பு? எங்கே இருக்குன்னே தெரியலையே. இது என்ன பாம்புன்னு தெரியல. சிவப்பு, அதான் சிவப்பு மண்ணுளி பாம்பு. இதுவும் இல்லை, இதுவும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் போல். என்ன எல்லாம் மண்ணுளி பாம்பாக இருக்குது. சாரை பாம்பு இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இதோ இருக்கு பாருங்க, தெரியுதா? ஓ பாம்புங்க, செம ஸ்பீடு இந்த பாம்பு. உள்ளே எத்தனை ஒன்று தான் இருக்குது. இதோ அங்கே போகுது பாருங்க, அங்கே போகுது. ஓகே ஓகே ஓகே, இங்கிட்டு தான் வரான்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மரத்துக்குள்ளே போய் படுத்து போனான். இதோ தலையை வெளியே நீட்டான் பாருங்க. சாரப்பாம்பு. இதில் வந்து விஷம் இருக்காது. இவரோட டேலண்ட் என்னென்னா ஸ்பீடாக ஓடுவார், அவ்வளோதான். எதாக இருந்தாலும் பாம்புன்னு வந்துட்டாலே ஒரு மாதிரி பயம்தான். அடுத்தது கோப்ரா. நல்ல பாம்பு இங்கே இருக்குது. எல்லாம் அந்த ஈரப்பதமான நிழலான இடத்துல போய் படுத்துக்குது போல், வெளியே வர மாட்டேங்குது. சரி ஓகே, சூப்பர். அடுத்து கட்டை உடல் மலைப்பாம்பு. அப்போ தொட்டி ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சிங்க அந்த பாம்பு மட்டுமே. ஆத்தாடி, செம பெருசு. தெரியுதா? வா, சூப்பர். அடுத்தது இந்திய மலைப்பாம்பு. இது எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குங்க. தண்ணிக்குள்ளே இல்லை, அங்கே இருக்கு, உள்ளே இருக்குது. தெரியுதா? எல்லா பைப்லைங்களும் ரெஸ்ட்டில் இருக்கானுங்க போல். ஓகே, அடுத்து இதுவும் அதே தான், இந்திய மலைப்பாம்பு. இவரும் உள்ளே தான் இருக்காரு. தெரியுதா? ஓகே, 10 மலைப்பாம்பா. இது எங்கே இருக்குது? 10 மலைப்பாம்பு எங்கே இருக்குன்னு தெரில. மாட்டிக்கிட்டாரே. இதோ இருக்காரு, அது உள்ளே இருக்காரு. ஏன்னா அந்த கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதனால தெரியல. எல்லாமே ரெஸ்ட்டாக இருக்காங்க. கட்டு விரியான். எங்கே இருக்கீங்க? இவரும் கண்டுபிடிக்க முடியல. அதை பாருங்கள், அதுக்கு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ சின்னதாக எரி மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள். அதுக்கு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்ன? நீர்க்கத்தான் பாம்பு. ஒன்று குத்தி ஒன்று செத்து கிடக்கு. சாப்பிட்டது பாதியிலே கக்கிடுச்சான்னு தெரில. தண்ணீர் பாம்பு எல்லாம் மறைஞ்சிருக்குங்க. இங்கே இல்லை, இது மூடப்பட்டுள்ளது.
இது வந்து சிவப்பு ஓணனா, இது பாருங்க. அப்பா செம்ம பெருசு, செம்ம பெருசுங்க. பார்க்குது, நம்மளை தான் பார்க்குது. போய் பயமாக இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, சிகப்பு ஓணான், சிகப்பு ஓணான். மூமெண்ட் இருக்குது வாத்தியார்ட்ட. வாங்க 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 வாங்க. ஆஹா, அப்பா ஓகே, மேலே ஏறுறாரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. ஓ, ரெஸ்ட் எடுக்கிறாப்லையா? போடு. சருவலான இடத்துல போய் நல்லா சொகுசாக இருக்கா அவ்வளோ ஆள். ஓகே, அடுத்து இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பச்சை ஓணான். ஓ, இதுவா? இது எங்க? அங்கே இருக்குது. இது பச்சை ஓணானா? பச்சை ஓணான் இங்கே பாருங்க. பச்சோந்தின்னு நினைக்கிறேன். இது பச்சோந்தின்னு தான் நினைக்கிறேன். இல்லை பச்சை ஓணானா, கரெக்டாக தெரியல. போர்டும் இல்லை இங்கே, வெறும் பச்சை ஓணான் மட்டும்தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்திய மலைப்பாம்பு. அப்பா பெருசு, சாமா பெருசு, ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இதுவும் அதே தான், உள்ளே இருக்காரு. ஓகே, கட்டு உடல் பாம்பு இங்கே படுத்துருக்காரு. இது பச்சை பாம்பு. அதோ இங்கே இருக்கு பாருங்க, மேலே இருக்குது. சட்டையை கழட்டி போட்டிருக்கீங்க, ஃபுல்லாக பச்சை பாம்பு. ஓகே, இது வந்து கிங் கோப்ரா ஹவுஸாங்க. கிங் கோப்ரா ஹவுஸ் அப்படின்னா போட்டுருந்தது வெளியே, அங்கே இருக்குது. ஓப்போ செம்ம பெருசு படுத்துருக்குது, தெரியுதா? கிங் கோப்ரா வாங்க. வா, சுருட்டி படுத்துக்குங்க. ஐயோ ஐயோ ஐயோ, செம்ம பெருசு. அங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கு. வா, இது வந்து சதுப்பு நில முதலை குட்டிகள். குட்டியே காணுமே. குட்டினாங்க, குட்டி எவ்வளோ பெருசு இருக்கு? இது குட்டியா? அப்போது பெருசு எவ்வளோ பெருசு இருக்கும்? இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது, 2, அதுக்கு பின்னாடி ஒன்று, 3 இருக்குது இங்கே. முதலைங்க எப்பயுமே இந்த மாதிரி படுத்து தான் கிடக்கும். ஒன்றும் வாயை பொழந்து படுத்து கிடக்கும், இல்லைனா அப்படியே தண்ணியிலே கிடக்கும், இல்லைனா வெளியே அப்படியே போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சது வெளியே இருந்ததுன்னா வாயை பொழந்துட்டு படுத்து கிடக்கும். இங்கே தண்ணிக்குள்ளே இருக்குது. இதுங்க அப்படியே தாங்க இருக்கும். சாப்பாடு போட்டால் மட்டும்தான் அதுங்க மூமெண்ட்டே தெரியும். இதுங்கெல்லாம் வேறு. ஓகே, வேறு என்ன முதலைன்னு தெரியல. இதோட பெரிய முதல்ல இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். இது வந்து குள்ள கொய்மன் முதலை. ஓகே, இதுவா குள்ளம்? செம பெருசாக இருக்குது, தெரியுதா? மூமெண்ட்டே இல்லாமல் இருங்க, அப்படியே இருங்க. அது உள்ளே போனால் அவ்வளோதான், அப்படியே கையை பிடிச்சி அதுங்க ஒரு ரொட்டேட் அடிக்கும் பாருங்க, அவ்வளோதான். நம்ம கையோ இல்லை காலோ கிட்ட மாட்டுச்சுன்னா அப்படியே பிரித்து எடுத்துடும் தனியாக. ஓகே, நிறைய இங்கே படுத்து கிடக்கும். அதுங்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுங்க நிறைய இருக்கும். இது என்ன? நெல் முதலையா? ஓ, நைல் முதலை. ஓகே, தப்பாக படிச்சிட்டேன். அங்கே இருக்க. அப்போ
ஐயோ செம பெருசு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது தாங்க குட்டியாக இருக்கும், நேரில் பாருங்க. போ, தலை இங்கே இருக்குது, அது பாருங்க வால் எங்கே இருக்குன்னு. வா, இது ஒன்று தான் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு தெரியல. இது ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, 2 இருக்க மாதிரி இருக்காங்க, ஒன்று தானா? 2ஆ 1ஆ இது? அது பாருங்களேன், அது உடம்பு வந்து 2ஆ இருக்கிற மாதிரி இருக்குது, கால் 1ஆ இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலையே. இல்லை அது பொசிஷன் எதுவும் மாற்றி படுத்துருக்கா இல்லை இப்படி தானா? இல்லைங்க, 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. 2 தான் இருக்குது. ஆமாம், ஒன்று சின்னது ஒன்று பெருசு. கரெக்ட் 2 தான் இருக்குது. ஓகே. எச்சரிக்கை: பிளாஸ்டிக் குப்பைகளை போடுபவர்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் 2000 அல்லது இரண்டுமே சேர்த்து தண்டனையாக அளிக்கப்படும். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது தண்ணி இனி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கையிலே வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கங்கே குப்பை தொட்டி இருக்கும், அதிலையே போட்டுருங்க. இது உள்ளே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, சப்போஸ் இது உள்ளே ஏதாவது தூக்கி போட்டிங்கன்னா அந்த விலங்கு அதை சாப்பிட்டு அது டைஜஷன் பண்ண முடியாமல் இறந்து போயிடும். மேபி இல்லைனா அதுக்கு ஏதாவது வயிற்றுக்கோளாறு அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. இதோ இங்கே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் டஸ்ட்பின்னு, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது என்ன பேர்? இது கங்கை நீர் முதலையா? இந்த ஆமையெல்லாம் உள்ள சுற்றுது, அது எதுவும் பண்ணாதா? ஓ, அங்கே ஒன்று இருக்குது. முதலையை பாருங்கள், அப்படியே சாதாரணமாக நடக்குது. இந்த 2 முதலையும் அந்த ஆமையும் ஒன்றும் பண்ணாதான். அவங்க 2 பேரும் மீன் தான் சாப்பிடுவாங்களாம் விரும்பி. அப்போ இவ்வளோ கிட்ட பார்க்குறேன் முதலையே. சூப்பர். அங்கேயே தூரத்தில் பார்த்தோம், இங்கே கிட்டேயே பார்க்குறோம். நல்லது. இது பேர் வந்து கங்கை நீர் முதலையாங்க. மூக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இதை பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த இங்கே ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் படுத்துருக்காரு, அங்கே ஒரு ஆமை. இவங்கெல்லாம் 3 பேரும் இவங்க 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு போல், அதனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க போல். சூப்பர். இப்படியே நட்போடையே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இங்கே வந்துங்க யானை இருக்குங்க. அப்பா, ரொம்ப தூரம். ஆனால் இங்கேருந்து அங்கே ஒருத்தர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. இந்த நடந்து போகிறார், தெரியுதா உங்களுக்கு? 2-3 பேர் இருக்காங்க. அவங்க தான் அந்த யானை பாகன்னு சொல்லுவாங்களா, அவங்களா இல்லை எனக்கு கரெக்டாக தெரியல. யானை இருக்குது, 2 இருக்குது. ஓகே, சூப்பர். ஆனால் யானைக்கு நல்லா சரியான இடங்க, ஸ்பேஸு, செம ஸ்பேஸு. அதுங்க உருவத்துலேயும் பெருசு, அதுங்க ஓடி ஆடி விளாட வேறு, அதுங்க ஆக்டிவாக தான் இருக்கும் கொஞ்சம். அதனால் அதுக்கு பெரிய ஸ்பேஸு யானைக்கு. அதே மாதிரி யானையும் வெளியே வர முடியாது இந்த இடத்த விட்டு. அது ஒன்ஸ் இங்கே இறங்கவும் முடியாது, அப்படி இறங்கிட்டுன்னா இதை விட்டு ஏறவும் முடியாது. அதே மாதிரி ஆனாலும் அதுக்கு இடம் வந்து பெருசு தான். இந்த இடம் யானைக்கு போதுமானது தான். சூப்பர். இதில் வந்து காட்டு பன்றிகள்னு நினைக்கிறேன், நான் போர்டை பார்க்கல. காட்டு பன்றின்னு நினைக்கிறேன். சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஆமாம், கரெக்ட். கேபேஜோ நம்ம போடுறாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. அதனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. அது பாருங்க, உருளைக்கிழங்கு, இந்த காய்கறி ஐட்டம் இருக்குல்லமா, எல்லாமே காய்கறி ஐட்டத்தில் இந்த உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, தக்காளி, அது மாதிரி நிறைய ஐட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேரட்டு எல்லாம் சாப்பிடுதுங்க. சூப்பர். அங்கே ஒன்று மட்டும் தனியாக சாப்பிட்டுட்ருக்கேன், என்னன்னு தெரில. இங்கேருந்து பார்த்தா அரிசி மாதிரி இருக்குது, கரெக்டாக தெரில. ஓகே, அது பாருங்கள், அங்கே மேலே இருந்து சாப்பாடு போடுறாங்க பாருங்கள். அந்த அக்கா தான் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க.
ஓகே ஓகே. இங்கே இருக்கிறது வந்து நீர் யானை ஹிப்போபோட்டமஸ். அது அங்கே தூரத்தில் இருக்குது, தெரியுதா? தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நம்ம இருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே ஓகே ஓகே. இங்கே ஒரு நீர் யானை இருக்குது பாருங்க, செம்ம பெருசு. நீர் யானை இல்லைங்க, இது காண்டாமல் இருக்காங்க. இது அப்போ அடேங்கப்பா, காண்டாமல் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. பெருசு. அப்படியே அதோட ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். சூப்பர். மக்களே, முடியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்காங்க. இங்கே இன்னொன்று என்னங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி கும்பலாக நின்னா பேச வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட என்ன ஒரு மாதமாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே ஒரு மாதிரி. அதுவும் இல்லாமல் இங்கே வேறு ஜோடி ஜோடியாக வேறு வராங்களா, அது வேறு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஜோடிங்க, நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன், அவங்க என்னை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேனான்னு தெரியல. கரெக்டாக நான் போகிற இடம்லாம் வந்து பின்னாடி நிற்கிறாங்க, இல்லைனா அவங்க போய் நிற்கிற இடத்துக்கு நான் முன்னாடி போய் நிற்கிறேன். இந்த மாதிரி போய் நிற்கும்போது கரெக்டாக எதுவும் பேச முடியல, கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி சிங்கிள் தானா, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இருக்குது. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க தான் என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒரு பொது இடம், அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணால் வருவாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்தோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். வேலை என்ன தான் இன்னொன்று ஞாபகம் வருது. நான் என் வேலையை விட்டுட்டேங்க. ஒரு 2-3 நாள் கிட்ட ஆகும் வேலையை விட்டு. ஏன் வேலையை விட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மெமோ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மெமோவோட நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தேன். அப்புறமா சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அது இப்போது சொல்ல வேணான்னு பார்க்குறேன், அது ஃப்யூச்சரில் சொல்லிக்கலாம். நான் எந்த தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணதுக்காக உன்னை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது நம்ம ஃப்யூச்சரில் சொல்லுவோம். இப்போ வந்து நான் வேறு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். யூடியூபே ஃபுல்லாக எடுத்து பண்ண முடியல. கரெக்டாக வீடியோ டிலே ஆகிறதுக்கும் அதான் காரணமாக இருக்கும். பாருங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஜோடி. இது ஐயோ, இவங்க அடங்க மாட்டாங்க போல். எங்கே போனாலும் பக்கத்தில் வந்து ஜோடி ஜோடியாக வந்து நின்றுக்கிறாங்க, இல்லைனா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. லவ் பண்ணுறீங்களாடா, தனியாக போய் உட்காருங்களாடா, ஏன்டா அப்படி உயிராக வாங்குறீங்க? மக்களே, நல்லா பேசிகிட்டு தான் இருந்தேன். திடீர்னு அந்த 2 பேர் சொன்னல, அவங்க வந்துட்டாங்க. நான் அங்கேருந்து சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவங்க கிளம்புற மாதிரி இல்லை. சரி, நான் கிளம்பி வேறு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா சத்தியமாக காண்டாகிடுவேன், திட்டி விட்ருவேன் நான். எனக்கு செம்ம காண்டாகுது. எதில் விட்டேன்னு தெரில. நான் இது வேலையை விட்டுட்டேன்னு சொன்னேன்லங்க, அது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. வேறு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையில் ஒரு 3 வருஷம் இருந்தேங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்தால் ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக தான் கிடைக்கும். ஆனால் நான் அங்கேருந்து வர சூழ்நிலை ஆகிப்போச்சு. வந்துட்டேன் ஏதோ ஒரு தைரியத்தில், நமக்கு வயசு இருக்குது, வேலை தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். வேலை கிடச்சிரும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யூடியூப் தான் இனிமேல் பண்ண போகிறோம், அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் எனக்கு கிடைக்கிற டைம்லாம் வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோ லேட் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதான் இந்த ஒர்க் ப்ரெஷரு, இப்போ வேறு ஜாப் தேடுறது, அதனால்
வீடியோ போடுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அப்படியே டைம் ஆகும். நம்மளுக்கு இப்போது 958 சப்ஸ்கிரைபரும் என்னமோ இருக்காங்க. இன்னும் 1K ரீச் ஆகலை. ரீச் ஆச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் தான் அப்படின்னு சொல்லி இப்போ என்னால் இறங்க முடியல. தற்காலிகமாக இப்போ எனக்கு ஏதோ ஒரு வேலை தேவைப்படுது. அந்த வேலையை தேடிட்டு ஃபுல் டைமாக அந்த வேலையை பார்த்துட்டு பார்ட் டைமாக யூடியூப் பண்ணலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஃபுல் டைம் யூடியூபாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் நீங்கள் அதை கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ரொம்ப பேச விரும்பல. எது நடந்தாலும் அது நன்மைக்கே தான். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காரே, தலைவன் இருக்கிறான் மயங்காரே. இது வந்து தீக்கோழி, நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கல்ல. தீக்கோழி பார்த்துட்டோம், அதையும் பார்த்துட்டோம். ஈமு கோழியும் பார்த்துட்டோம், அந்த நெருப்பு கோழியும் பார்த்துட்டோம். ஓகே, சூப்பர். நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஓடி வந்தது நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயும் நம்ம பார்த்தேங்க. ஓடி வந்து ஒரு லேடியை ஒன்று பண்ணுவோம். செம பெருசானா சூப்பர். அடுத்த விலங்கு போய் பார்ப்போம். அவங்க பாருங்கள், அவங்கெல்லாம் ஜாலியாக சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் தோணுது சைக்கிளே எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த மாதிரி சைக்கிள் எடுத்தோம்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியாக போயிட்டு இருக்க முடியாது. ஜாலின்னு சொல்ல முடியாது, கால் வலி இருக்க தான் செய்யுது. என்ன இருந்தாலும் நம்ம வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாதிரி, வெள்ளைக்காரன் ஏன் வேலைன்னு வந்துட்டா நம்மள மாதிரியே தான் செஞ்சிருவோம்ல. என்ன தான் நடக்கட்டும், ஃபுல்லாக போய் எடுப்போம். ஒட்டகச்சிவிங்க தூரத்தில் இருக்குது. சின்னதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சின்னதே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இன்னுமே பெருசாக இருக்கும் ஒட்டகச்சிவிங்க. இந்த இடத்துலலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் தற்காலிகமாக மூடி வச்சுருக்காங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மேலே வந்து அந்த இது மாதிரி போட்டாங்க பாருங்கள், ஏர் வென்டிலேஷனுக்கோ என்னமோன்னு தெரியல. இதெல்லாம் முன்னாடி நான் உள்ளே போகும்போது ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். உள்ளே போக முடியாது, அந்தளவு ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ ஆனால் வேலை அதுக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, சூப்பர். இங்கேயும் அதே தான் நினைக்கிறேன். அதான் அது என்ட்ரன்ஸு, இது எக்ஸிட்டு. வேலை நடக்குது. சரி, ஓகே சூப்பர். நான் எப்போது சேனல் ஆரம்பித்தேன்னா கிட்டத்தட்ட 2016 17 அந்த டைமில் தான் ஆரம்பிச்சுட்டு நான் இந்த ஹெட்செட் ரெடி பண்ணுற வீடியோ, சேலரிங் பண்ணுற வீடியோ, ஏதாவது பொருளில் கனெக்ஷன் எது விட்டு போயிருந்தால் சேலரிங் பண்ணுற வீடியோ, அந்த மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு கேஜெட் உருவாக்குறேன், அந்த மாதிரி ஏதாவது சின்ன வீடியோவாக போட்டுட்ருந்தேன். நான் என்ன பண்ண தப்புனா, வீடியோவை போட்டுட்டு கேப் விட்டுருவேன். அந்த கேப் தான் விட்டது தான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையாச்சு. அப்பப்போ வீடியோ போடுவேன், அப்பப்போ கேப் விட்டுருவேன். அது எனக்கு வந்து சரி, இனிமேல் அதுமாரி பண்ணக்கூடாது, கண்டினியூவாக வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனில் இருக்கேன். அதை கண்டினியூ பண்ணணும். அடுத்து வந்து மீன்கள் கண்காட்சி போல் உள்ள நிறைய கூட்டம் இருக்குது. இதில் பேசுகிறது கஷ்டம்தான். வீடியோ அப்படியே போட்டு விட்ற, அப்படியே பார்த்துங்க. நிறைய கூட்டமாக இருக்குது, பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சம்.
மனித பரிமாண வளர்ச்சி. அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. குரங்குங்க தான் செம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கு போல். அதையும் போய் பார்ப்போம். இந்த மான் கொம்ப பாருங்க எவ்வளோ பெருசு. அப்பா மக்களே, வண்டலூரில் நம்ம பயணம் இன்றைக்கி நல்லாவே முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 8.5 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி இருப்பேன். நீங்கள் யாராவது வண்டலூர் ஜூ வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் நடக்க முடிஞ்சதுன்னா ஓகே. அப்படி சப்போஸ் இல்லைன்னா அந்த ரெண்டட் சைக்கிள் அங்கே இருக்கும் வெளியே, அது நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. அப்படி சைக்கிள் ஓட்ட முடியாதவங்க பெரியவங்க அந்த வண்டி ஒன்று இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதில் நீங்கள் வந்துடுறதும் பெட்ரு. இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ரூம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு இல்லை 400 மீட்டர் அதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜென்ஸுக்கும் தனியாக இருக்குது, லேடிஸ்க்கும் தனியாக இருக்குது. அதனால் அதை பற்றி ஒன்றும் வரி இல்லை. என்ட்ரன்ஸ் ஃபீஸு 200 ரூபா. அப்புறமா 2 வீலரு பார்க்கிங்கு அது 40 ரூபா. 4 வீலர் எவ்வளோன்னு தெரியல, 80 ரூபா, மேபி 80 ரூபா இருக்கும். நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா 400 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு ஒருத்தருக்கு தனியாக வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பாடெலாம் வீட்டிலேருந்தே கூட கட்டி எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பார்க்லாம் இருக்குது. நீங்கள் உட்காந்து ஜாலியாக உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி ஒரு பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஓகே, இதோட போதும். நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. வந்த எனர்ஜி இப்போ போகும்போது இல்லை. போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். இங்கேருந்து ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு போகணும். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் போகணும், போயிட்டு கிளம்பணும். ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்குது. ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோவை இதுவரையும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் இதுவரையும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். கண்டுபிடிச்சிடுங்க வெளியே போகிற ரூட்டை. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் வருவீங்க. இப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி வருவீங்க. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த மீன் கண்காட்சி இருக்குல்ல, அதை முடிச்சிட்ட உடனே அதான் ஃபைனலு. நீங்கள் உள்ளே போகிறது இந்த ரூட்டாக இருக்கும், வெளியே வர்றது திருப்பி ரிட்டர்ன் வர்றது இந்த ரூட்டாக இருக்கும். அந்த மீனை ஞாபகம் வச்சுங்க. அந்த மீன்லேருந்து அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே வெளியே போகிற ரூட்டு தான். ஓகே, பாய்.